பெருமானையும் வணங்கி திருப்பரங்கிரி இறைவன் பரங்கிரிநாதரையும் அம்பாளையும் வணங்கி அந்த விநாயகர் பெருமானையும் தெய்வானை சமேத சுப்பிரமணிய பெருமானையும் பவள கனிவாய் பெருமானையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். எனக்கு இந்த மேடை பேச்செல்லாம் சரியாக வராதுங்க. நமக்கு கிரியேட்டிவ் தான் எனக்கு நல்லா வரும். எனக்கு நல்லா எழுதுவேன். ஒன்று உருவாக்கணும்னாக்கா பல பேர் ஆங்கிளில் 108 ஆங்கிள்ன்றாங்கள, 360 டிகிரின்றாங்க இல்லையா, அது மாதிரி 360 டிகிரி நான் பேச ஒரு மேட்டரை உருவாக்க தெரியும். பேச்சுன்றது எனக்கு கம்மியாக தான் வரும் எனக்கு. ஏன்னா எனக்கு எழுத்து திறமை இருக்குது, பேச்சு திறமை கொஞ்சம் கம்மி தான். அதாவது ஏதோ தப்பாக பேசுனா ஒன்றும் நினச்சிக்காதீங்க. ஆனால் மேட்டர் நிறையா இருக்குது. வாஸ்துன்றது நான் இப்போ பேசுறதுக்கு ஐயா டாபிக் கொடுத்துருக்காரு எனக்கு. இது ஒரு அரை மணி நேரத்தில் பேசக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது. பெரிய டாக்டரேட் பண்ணுற அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்குங்க உள்ள. வாஸ்துனா என்னங்கய்யா யாராவது சொல்கிறீங்களா ஒருத்தங்க? எனக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாதுனால தெரிஞ்சு உங்களுக்கு என்னோட தெரிஞ்சவங்க நிறையா இருக்கலாம், நீங்கள் இருக்கலாம். வாஸ்துனா என்னன்றதை நீங்கள் யாராவது ஒரு வரியில் மட்டும் சொல்லுங்கள். சரியான கருத்து தாங்க. அதில் பஞ்சபூதங்களை சமன்படுத்தி அமைச்சுக்க ஒரு பாதுகாப்பு கவசம் தான் வாஸ்துன்றது. அதில் அந்த நவகிரகங்களை அந்த பஞ்சபூதங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. அஷ்டதிக் பாலகளையும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே சமன்படுத்தி அமைச்சுக்கிறது தான் அந்த வாஸ்துக்கலை. இது நான் பண்ணுறது அறிவியல் பூர்வமாக பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் பாரம்பரியம் மாறாமல் வேத வாஸ்துவில் என்ன சொல்லியிருக்கோ அது ஏன் சொல்லியிருக்காங்க, எதுக்கு சொல்லியிருக்காங்க, அதை அறிவியல் பூர்வமாக உணரணும். சரிங்களா? ஒரு நல்ல வாஸ்துப்படி ஒரு வீடு அமைச்சிட்டானாக்க அந்த வீடு ஒரு கோயில் மாதிரி ஆகிடும். அந்த கோயிலில் ஒரு தெய்வ சக்தியும் கூடி அந்த வீட்டில் வாழ்கிறவங்களாம் ஒரு தெய்வ சூழ்நிலைக்கு அதாவது தெய்வ அனுகிரகத்துக்கு பாதிக்கப்பட்டவங்க ஆயிடுவாங்க. அது நல்லபடியாக வரக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. இதை இந்த ஜோதிடத்தில் ஐயா இந்த போட்டு வச்சுருக்காரு பார்த்தீங்களா, சுக்கிரன் 2 டிகிரி, கேது 25 டிகிரின்னு போட்டிருக்காருங்க இல்லையா. வாஸ்துவில் இதே மாதிரி டிகிரி எடுக்க முடியுங்கய்யா. ஒவ்வொரு டிகிரிக்கும் வாசல் வச்சு எடுக்க முடியும். இப்போ நம்ம வடக்கு இருக்குது, ஒரு வாஸ்து பார்க்கணும் அப்படின்னாக்க முதல் காலத்தில் நம்ம சூரியன் உதைக்கிறது கிழக்கு, அதுக்கு நேர் பின்னாடி இருக்கிறது மேற்கு, வடக்கை பக்கம் தெற்கு, இடக்கை பக்கம் வடக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வீடு கட்டிடுவாங்க. எல்லா ஊர்லேயும் சரியாக வருதுங்களா? வராது. இந்த தெரு இப்படி இருக்குங்க, இந்த தெரு லேசாக அப்படி கிராஸாக போயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகுங்க? மாறிடுமா? ஒரு தெரு இப்படி நேராக போயிட்டுருக்குங்க, அந்த போகிற தெரு லேசாக பெண்டாகி இப்படி போகுதுங்க. ஆனால் எல்லா வீட்லேயும் அக்னி மூலைன்னு நினச்சிட்டு அங்கே தான் சமையல் கட்டை வச்சுருப்பாங்க, வாய் மூலைன்னு நினச்சிட்டு அங்கே பாத்ரூம் லெட்டின் போட்டிருப்பாங்க, கன்னி மூலைன்னு நினச்சி பண்ணியிருப்பாங்க. இது சரியாக வருமா? வராது. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு உபகரணம் வேணும். கம்பாஸ் அப்படின்னு சொல்கிற திசை மணி கையில் கம்பல்சரி வேணும். காம்பஸ் வேணும். அதை கொண்டே வச்சு பார்த்து நம்ம வடக்கு சைடு நின்று பார்த்து எத்தனை டிகிரி வருதோ, இப்போ 0லேருந்து 345லேருந்து 22 வரைக்கும் அந்த நார்த்து திசை காட்டுங்க. அப்போ அந்த 22 டிகிரி காட்டின பிறகு நார்த்துன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? எடுத்துக்க முடியுமா சொல்லுங்கள்? எடுக்க முடியாது. ஒவ்வொரு டிகிரிக்கு மாறும். இப்போ தமிழ்நாட்டில் வாஸ்து பெரும்பாலும் எப்படி பார்க்குறாங்கனாக்கா, இதை 8 திசையாக பிரித்து வாசலை கொடுத்து, இல்லை 9ஆவும் பிரிக்கிறாங்க, 8ஆவும் பிரிக்கிறாங்க, புதன் வாசல், உச்ச வாசல் அப்படின்னு என்னமோ சாஸ்திரம் சொல்கிறாங்க. உச்ச வாசல்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. உச்ச திசை நீச திசை எந்த நூல்லையும் கிடையாது, மூல நூலில் கிடையாது. யாராவது ப்ரூவ் பண்ணுங்க. ஐயா இப்போ லேட்டஸ்ட் தான் எழுதியிருப்பாங்க. மூல நூல்னு சொல்கிறது நான் கிறந்த தாங்க கௌரி ரெட்டியாக தெரியுங்க. அவர் கட்டி வீடை கட்டி அடித்து இது பண்ணார். திருப்பதி ரெட்டி தான், கௌரவ திருப்பதி ரெட்டிம்பாங்க அவரை. சரிங்களா? அவர் நிறைய வீடை கட்டி ட்ரையல் எடுத்து இடிப்பார், உடப்பார், கட்டுவார். அவர் நூல் என்கிட்ட இருக்குது, நான் படிச்சிருக்கேங்க. அதை 2 அதில் ஒரு 4 பக்கம் தான் படித்தேன், புத்தகத்துக்கு உரமாக வச்சுட்டாங்க. எல்லாம் அவங்க சொந்த கருத்தை தான் எழுதியிருக்காங்க. தெரியுங்களா? சரிங்க நான் பேசிடுறேன். சரிங்களா? இப்போ அந்த வடக்கு திசை சொன்னோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு டிகிரிக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் மேதாவின்னு சொல்ல வரல. சிலர் எடுக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம், யார் எடுக்கிறாங்க சரியில்லாமல் இருக்கலாம். ஒரு 45 வாஸ்து புருஷ மண்டல தெய்வங்கள் இருக்குங்க, ஒரு வீட்லேயும் இருக்குது. வாஸ்து புருஷன்றது குப்பரைக்கு படுத்திருக்காரு, ஈசானியத்தில் வச்சு படுத்திருக்காரு. இடது முழங்கை வாயு மூலையும், வலது முழங்கை அக்னி மூலை கொஞ்சம் கீழையும், 2 முட்டி முழங்கால வச்சு குப்பரைக்கு படுத்திருக்காருங்க. வெளியே மொத்தம் 45 தெய்வங்கள் இருக்காங்க.
வெளிவட்டத்தில் 32 தெய்வங்கள் இருக்காங்க. 32 வாசல் வச்சு கட்ட முடியும் நம்ம. அந்த இதை வந்து ஒவ்வொரு டிகிரிக்கும் நம்ம பிரித்து எடுக்க முடியும். நம்ம பிரித்து எடுத்து கரெக்டான திசையில் கொண்டே வைக்கணும். அந்த 32 தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது, ஒவ்வொரு தன்மைகள் இருக்குது. அதை திசைகள் அதுங்களாம் உணர்ந்து அந்த வாசலை திறந்து விட்டு அந்த வீட்டில் வச்சானாக்க அந்த வீட்டில் வந்து தெய்வ கடாட்சம் பெறுங்க. திருப்பதியில் போய் நீங்கள் வேணால் யார் வேணாலும் செக் பண்ணிக்கிங்க. கோயில் முன்னாடி நின்றுட்டு காம்பஸ் வச்சு டிகிரி எத்தனை வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். அந்த வாசல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 79 டிகிரியில் வருங்க அந்த வாசல். கிழக்கு 79 டிகிரியில் நிற்குங்க வாசல். அந்த கேட்லேயே கூட போகும்போது போட்டுருப்பான் பாருங்கள், E3 E4 E5 போட்டுருப்பான் பாருங்கள். எந்த கேட் நம்பர் போட்டிருக்க வாசலில் அதெல்லாம் அதிகமாக போகிறாங்க மட்டும் செக் பண்ணி பாருங்களேன். வேணா போய் போகும்போது பாருங்கள். அந்த E5ன்ற வாசலில் வந்து அதிகமாக கூட்டம் போய்கிட்டே இருப்பாங்க, வந்துகிட்டு இருப்பாங்க. ஏழுமலையான் தூங்குறது எத்தனை மணி நேரங்க தூங்குறாரு? 3 மணி நேரம் தான் தூங்குறாரு. உழைக்கிறாரு, அவ்வளோ உழைக்கிறாரு. அவர் உழைப்பை கொடுக்கும், பேரை கொடுக்கும், மக்கள் வருகையை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும், நமக்கு வருமானத்தையும் கொடுக்கும். அது எல்லாமே ஒரு ரிசர்ச் தனி கட்டையெல்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு 20 நோட் இருக்குது என்கிட்ட, 20 வருஷம் ஆய்வுகள் இருக்குது என்கிட்ட. இதுலேயும் கூட அந்த படம் இருக்குது. இது திருப்பதியினுடைய வரைபடம். அது உண்டியல் வச்ச இடத்துல ஏன் காசு வருது? குமிஞ்சிக்கிட்டே இருக்குது, காசு கோடி கோடியாக குமியுது. கணக்கு வழக்கெல்லாம் கூட கொட்டுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? எல்லாம் ஆராய்ச்சி. ஒவ்வொரு கோயிலையும் வாசல் இந்த ஃபேன் சவுண்டுங்க. வடகிழக்கில் தான் தெப்பக்குளம் அமைச்சிருக்காங்க. மீனாட்சி மங்கல் எங்கே வச்சுருக்காங்க தெப்பக்குளம்? ஏன் இங்கே கூட்டம் வரலையா? இங்கே கூட்டம் வரலைங்க, வருதில்ல? ஏன் அப்படி? அது மட்டுமா காரணம்? நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எந்த இடத்துல தெய்வத்தை ஏழுமலையான் எங்கே உட்காந்துருக்காரு, அந்த வாசல் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல நிறைய சுற்றமான விஷயங்கள் இருக்குது. நம்ம வீடு கட்டும்போது அதே பயன்படுத்தலாம். நம்ம இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ பூஜை ரூம் வைக்கிறது 2-3 கருத்து வேறுபாடு இருக்குங்க. வடகிழக்கில் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு 2 குரூப் இருக்குது. ஐயா வந்து வடகிழக்கில் வைக்கலாம் பாரு, நான் வைக்கக்கூடாதுன்னு. சரிங்கய்யா, நான் இல்லைன்னு சொல்ல, நான் 2 குரூப் இருக்குது. தென்மேற்கு கணவன் மனைவிக்கு மட்டும்தாங்க. குடும்பத்துடைய தலைவன் தலைவி யாரோ அவங்க மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் சொல்லுவீங்க, என்னையா முட்டாத்தனமாக பேசுகிற நீ, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் வச்சுருக்கேன், எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன், நாங்கள் நல்லா தான் இருக்கோன்னு சொல்லி. கேம்பஸ் டிகிரி செக் பண்ணி பாருங்கள். அந்த தென்மேற்குன்றது மேற்காகவும் மாறி இருக்கலாம், இல்லை தெற்காகவும் மாறி இருக்கலாம். தசை திரும்பிடும், முடிவாயிரும், டேர்ன் ஆயிரும். சரிங்களா? அதனால வந்து தத்துவங்களுக்கு, பஞ்சபூத தத்துவங்களுக்கு பார்த்தீங்களா, அது நீர்த்தன்மை உடையது. எங்கே? வடகிழக்குன்றது. அங்கே போய் நீங்கள் வைக்கும்பொழுது அது நீர்த்து போயிடும். அங்கே வந்து இந்த இளந்தம்பதிகள் தங்குறதெல்லாம் ஆகாது. குரு புதன் சேர்ந்தது. அதே மாதிரி இங்கே நைருதி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்குன்றது வந்து நிலைத்தன்மையுடையது. நிலைத்தன்மை மண் தத்துவம், அக்னி அமைத்திரும். இதே மேற்குன்னு சொல்லக்கூடிய வர்ண பாகத்திலேயோ, தெற்குன்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய யமனுடைய பாகத்திலேயோ ஒரு அக்னி பாகத்தோட பகுதியில் வைக்கும்போது, இல்லை வாயு பாகத்திலையும் வைக்கலாம். ஊதி பெருசாக்கி விடணும் தெய்வத்தை. வாயு பாகத்தை வைங்க. வாய் வந்து அந்த நீங்கள் கூட ஐயா என்னுடைய கருத்தை சொல்கிறேன், மறுப்பு இருக்கலாம், தப்புன்னு சொல்ல வரல, நீங்கள் பேசுங்க. பிறகு என்ன அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பஞ்சபூத தத்துவத்தில் அந்த வாயு அக்னி எரியணும்னா என்ன வேணுங்க? காற்று வேணும். காற்று வந்து பஞ்சபூதங்களே பெரிய பூதம் எதுங்கய்யா? வலிமை மிகுந்தது எது? வேற வேற இன்னும் வரல ஆன்சர். அவர் சொன்னார், கரெக்டாக சொன்னார். காற்று தான் பூதங்களே வலிமை வாய்ந்தது. காற்று தான் ஒன்று பெரட்டு உருட்டி விட்டு போயிடும், இடமாற்றி விட்டு போயிடும். அந்த காற்றுலாம் நீர் கிடையாது. சரிங்களா? அது பஞ்சபூர ஒரு இதில் வந்து என்னாக்க நீர் எங்கே தோன்றுறது அப்படின்னாக்க, பஞ்சபூத தத்துவம் கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது, எதிர்ப்பதமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. 2 விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நீர் வந்து எங்கே தோன்றுறதுன்னா ஆகாயத்துலேருந்து தோண்டி வருதுங்க. எல்லாத்துக்கும் பேஸ் வந்து ஆகாயம். ஆகாயத்துலேருந்து நீர் தோண்டி வருது. அந்த நீர் வந்து என்ன? நீர் வந்து காற்றை உருவாக்குது. காற்று நீரும் ஒன்று சேர்ந்தது, H2O, ஹைட்ரஜன் ஆக்சிஜன். அந்த வாயுன்றது தான். சரிங்க, வாங்க வாங்க. இது 2 ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ஃபயர் ஆனதுங்க. சரிங்களா? அந்த காற்று இருந்தால் அக்னி எரியும். சரிங்களா? அந்த ஆக்சிஜன் இருந்தால் தான் அக்னி எரியும். அந்த அக்னி வந்து எரியும் பொழுது தான் உங்களுக்கு வந்து மண்ணுன்னு சொல்லக்கூடிய நிலைத்தன்மை உள்ள பொருட்கள் கிடைக்கும். எரிமலை வெடிக்கும், வெடிச்சு எரிஞ்சு வந்து அதனுடைய மிச்ச மீதி வந்தால் தான் அந்த பூமி.
சரிங்களா? ஒரு அக்னி புலம்பாக வந்து இந்த பிரபஞ்சம் வந்து பிளாஸ்ட் ஆகி வெடித்து வரும்போது அந்த அக்னி வந்து வந்தது அந்த மண். சரிங்களா? இந்த மண்ணிலேருந்து திருப்பி வந்து ஆகாயம் தோன்றும். ஆகாயம் மட்டும் வெட்டையாக இருந்தால் ஆகாயம் யாரும் சொல்ல போகிறாங்க? யாரோ மனுஷன் நின்று பார்த்தா தானே அது ஆகாயம்னு சொல்ல முடியும். நம்ம அதுக்கு நிலைக்க ஒரு வேணுங்க இல்லையா? இதே அது எதிர்ப்பதமாக எப்படி மாறினாக்க நீர் பதமும் அக்னி பதமும் என்னங்க நட்பாகுமா? நீரும் நெருப்பு எதிரி. அதே மாதிரி அந்த அக்னியும் ஆகாயமும் எதிரி உண்டானது. அந்த ஆகாயத்துக்கு காற்று வந்து எதிரியானது. சரிங்களா? அந்த காற்றுலேருந்து மண் வந்து எதிரியானது. இந்த பஞ்சபூத தத்துவத்தை உணர்ந்துக்கிட்டு எது அந்த இடத்துல வைக்கணுமோ அந்த டிகிரி வைஸாக எடுத்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வாஸ்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஜோதிடத்தில் ஒரு அங்கம் தான் வாஸ்து. வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து இன்னொரு அங்கம் வந்து மனையடி சாஸ்திரம். அது ஐயா இருக்கார், ரொம்ப அருமையான டாப்பிக்கெல்லாம் கொடுத்துருக்காரு, அற்புதமான கருத்துக்களை சொல்லுவாருங்க. அந்த அடி அளவுகளையும் வச்சுட்டு நினச்சாக்க சரியாக வருங்க. இப்போ நான் வந்து இப்போ எந்த ஒரு வீடு கட்டினீங்கனாலும் இருக்கிற இடத்த பூரா வளைச்சி கட்டாதீங்க தயவு பண்ணி. இப்போ நம்ம அரசாங்கத்திட்ட என்ன கேட்குறோம்? இட ஒதுக்கீடு கொடுன்னு எல்லா சமூகத்துக்காரங்களும் கேட்குறாங்க இல்லையா? அது மாதிரி இந்த ஒரு வீட்டு எந்த கட்டினீங்கனாலும் 30% 35% இட ஒதுக்கீடு கொடுத்து கட்டுங்க. அதே மாதிரி இங்கே கட்டக்கூடிய செவர்களில் அந்த ஜன்னல் வாசல் அப்படின்றதெல்லாம் அவசியம் வந்து ஒரு 35% இருக்கணும். சும்மா செவராக வச்சு விட்டாலும் வேலை செய்யாது உங்களுக்கு. அது எந்த இடத்துல திறந்து விடணுமோ அந்த இடத்துல ஜன்னலை வைங்க, எந்த இடத்துல திறக்கணுமோ அந்த இடத்துல வாசலை வைங்க, தேவையில்லாத இடத்துல திறக்காதீங்க. அது ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உள்ளே வரக்கூடிய ஆற்றல், அந்த வடகிழக்கில் வரக்கூடிய ஆற்றல் வந்து அப்படியே சுற்றி வந்து உள்ளே வந்து ரிட்டர்ன் ஆகி வரணுங்க நமக்கு. திருப்பி தேவையில்லாமல் திறந்து விட்டிங்கன்னா வெளியே ஓடி போயிடும். சரிங்களா? இப்போ வந்து நான் மெயினான டாபிக் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அபிராமி பட்டர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? 16 பேர்கள். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனையும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடையில் வாராத குடையும் துளியாத நிதியும் கோணாத கொள்ளும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துயனின் பாயத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாரி அலைதுயிலும் மாயினது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஸ்வர் உருவாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியேன்னு சொல்லி பாடியிருப்பார். அந்த 16 பேர்கள் வாஸ்துல எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. எத்தனை திசைகள் இருக்குங்க? 4 மெயின் திசை. 4 வந்து மெயின் திசை. அதை வந்து உபதசையாக பிரிச்சிங்கன்னா 8ஆக மாறும். சரிங்களா? அந்த உபதசையாக பிரித்தா 16ஆக பிரிக்கலாம். நம்ம 16 வாசல் வைக்கலாம் வெளியே நம்ம வீட்டில். அந்த 16 பேர்கள் வந்து வாசல் எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ வடகிழக்குன்னு சொல்கிறது வந்து ஈசானியம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நான் பெரும்பாலும் இப்போ வந்து அந்த ஈசானியன் மூலம் சில ஊரில் ஒரு மாற்றி சொல்லுவாங்க. சனி மூலை ஈசான மூலம்பாங்க சிலர், குபேர மூலம்பாங்க சில ஊரில். மாற்றி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. அதனால் அதை விட்டுல நம்ம டாபிக் வந்து போகிறது கிடையாது. இப்போ வடகிழக்கு திசையில் வந்து என்ன ஆகுதுனாக்கா, அந்த திசைக்கு வந்து அதிபதி சிலர் இன்னும் யூடியூப்லாம் நிறைய பார்க்குறேன் நான். இந்த கோயிலில் நவகிரகம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா? நவகிரகங்கள் பார்த்துருப்பீங்களா? அதை அப்படியே கொண்டு வந்து வாசல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மிக தப்பு பண்ணுறாங்க. இதில் ஜோதிட கட்டத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் செவ்வாயினுடைய வீடு, சுக்கிரன் வீடு, புதன் வீடு இப்படி பிரித்து வர்றீங்க பார்த்தீங்களா? இதுக்கும் வாஸ்துக்கும் வேறு. கோயிலில் வச்சுருக்க நவகிரக அமைப்பு வேறு, பூஜைக்கு உண்டானது. அதை கொண்டு வந்து வாசல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. குருவை கொண்டு போய் வடக்கு திசை கொடுக்குறாங்க. வடக்கு திசைக்குரிய அதிபதி புதன், குபேரன், அசத்திக் பாலகல்ல. இங்கே போய் குரு வந்து வடகிழக்குக்கு அதிபதியாகவும் ஈசானன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் வந்து அந்த திசைக்கு அதிபதியாகவும் வராருங்க. அப்போ அந்த ஈஸ்வரன் இந்த குருன்றது வந்து யாருனாக்கா ஜீவகாரகன். ஜாதகத்தை என்ன சொல்கிறாங்க, ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க, குரு வந்து ஜீவகாரகன் சொல்கிறாங்க இல்லையா? ஒரு ஜீவன் உருவாகணும்னாக்க அவர் தான் கொடுக்கணும். குருன்னா யாருங்க? குழந்தை பிறப்பு உருவாகணும் அப்படின்னாக்க அந்த குரு அப்படின்ற அமைப்பு நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வரும். அந்த குரு வந்து சரியாக அமைஞ்சிருச்சு, ஒரு ஜாதருக்கு அமைஞ்சிருச்சுன்னா ஒருத்தருக்கு வந்து அழியாத புகழ் கொடுத்துரும். மனுஷனுக்கு அழியாத புகழை கொடுத்து தாளாத கீர்த்தி, அதை தான் அபிராமி பட்டர் சொல்கிறார், தாளாத கீர்த்தி. அதை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த ஈசானிய திசைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு திசையில் இருக்குது. அந்த வடகிழக்கு வந்து சரியாக அமையணும். விட்டுப்படக்கூடாது, டாய்லெட் வரக்கூடாது, மாடிப்படி வரக்கூடாது, வளர்ந்தும் போயிடக்கூடாது. இப்படி பல அமைப்புகள் இருக்குது. அது நிறைய அடுத்தடுத்து சப்ஜெக்டில் பார்ப்போம். அந்த பேர்களை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் சுருக்கமாக. அடுத்து வந்து கிழக்கு சார்ந்த வடகிழக்கு. கிழக்குக்கும் வடகிழக்குக்கும் இடையில ஒரு 16 பிரிக்கும்போது வருங்க. கிழக்கு சார்ந்த வடகிழக்கு. கிழக்குக்கு அதிபதி யாருங்க? இந்திரன். கிரகங்களில் சூரியன் வந்து யாருங்க? ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்காங்க?
ஆத்மகாரகன். ஆத்மகாரகன். ஒரு ஜீவன் உதயமானவனே யார் வேணும்? 2 பேர் வேணும். ஆத்மான்னு சொல்லக்கூடிய உயிர் வேணும், ஜீவன் சொல்லக்கூடிய அந்த இது வேணும். குருவும் சூரியனும் சேரும்போது தான் அந்த இடத்துல வந்து குழந்தைன்றது ஒரு பிறப்பே உண்டாகும். இது 2 கெட்டு போச்சு. நீங்கள் எத்தனை யூடியூப் டெஸ்ட் பேபி எடுத்தாலும் சரி, அந்த இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்களே என்ன அது சார், ஐவிஎஃப், எங்கே போனாலும் வேலைக்கு ஆகாது. அந்த வீடு சரியாக இருந்துச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டு போயிடாது. சந்தான பாக்கியம் சொல்லியிருக்காங்களே, தவறாத சந்தானமும் சொல்கிறாரு அபிராமி பட்டர். அதை தரக்கூடிய திசை வந்து வடக்கு சார்ந்த வடகிழக்கு. சரிங்களா? இது சரியா? இது சிவராஜ யோகம் சொல்லுவாங்க. குருவும் சூரியனும் சேர்ந்தானாக்கா சிவராஜ யோகம் வர வருதா? அது என்ன கொடுக்கும்? நல்ல தலைமை பண்பு, செல்வத்தை கொடுக்கும், அரசு வழி ஆதாயங்களை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீக வளர்ச்சி தரும் ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் வீட்டில் கிழக்கு சார்ந்த வடகிழக்கில் இருக்குங்க. அடுத்துக்கு வந்து கிழக்கு ஆத்மகாரகனாக வராரு. அஸ்தத்திக் பாலகில் வந்து இந்திரன் வந்து அதிபதியாக வரார். சரிங்களா? அப்போ அந்த சூரியன் வந்து என்னத்தை கொடுக்குறாரு நமக்கு மனுஷனுக்கு? சூரிய ஒளி என்னத்தை கொடுக்குதுங்க? அது சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. அப்படியே கரெக்டு தான். சொல்லுங்கள், அது என்னத்தை கொடுக்குறாரு? ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு. சூரியன் இல்லாமல் ஒரு 10 வருஷம் ஒரு மாதம் ரூம்குள்ளேயே முடங்கிருந்து பார்த்தோம், தோலை பூரா வெள்ளை வெள்ளையாக போயிடும். ஆரோக்கியத்தை கொடுக்குறக்கூடிய சூரியன். சரிங்களா? அப்போ அவர் என்ன கொடுக்குறாரு? அபிராமி பட்டர் என்ன சொல்கிறாரு? கழுப்பிணி இல்லாத உடலும். அதை கொடுக்குறவர் யார்? கிழக்கு திசை இந்திரனும் சூரியனும் கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து காற்று தத்துவத்தில் வருது. அப்போ நல்ல காற்று கிழக்குலேருந்து வர்ற மாதிரி வீடு அமைச்சு, ஜன்னல் அமைச்சு, சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வர மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நல்ல படியாக கிடச்சி. சூரியன் வந்து யாருங்க? அதிகாரத்துக்குரியவர், நல்ல பேரை கொடுக்கக்கூடியவர், ஒரு பிராண்டட் பர்சன், அந்தஸ்து. நீங்கள் பிராண்டட் சட்டு போடுறீங்க அப்படின்னாக்கா அந்த சூரியன் நல்லா தான் நீங்கள் போட முடியும். எல்லோரும் சட்டு, இந்த ஃபேண்ட்டு, இது ஜொடியாக் ஃபேண்ட்டு, இது இந்த டிக்ஸாம் சட்டு எல்லாம் சொல்ல முடியாது. சூரியன் நல்லா இருந்தால் நீங்கள் போட முடியாது. அந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவர், பேரும் புகழை கொடுக்கக்கூடியது, அரசியலில் வந்து ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கக்கூடியவர். அது யார்? சூரியன். ஐம்புலன். இந்த சூரியன் வந்து சரியாக அமைஞ்சிருச்சுன்னா ஐம்புலனையும் கட்டுப்படுத்தலாங்க. நம்ம புலன் வழி போகாத மனத்தை புற கொடுத்து ஒரு மனசை வந்து ஒருநிலைப்படுத்தலாம். அப்போ கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு எதுங்க? டிப்யூட்டி எழுதியிருக்காரா? நான் தான் சொல்ல 2 பக்கம் தான் படித்தாங்க, புத்தகத்தை வச்சுட்டேங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன். நான் ஐயா இதனுடைய என்ன சொந்த கருத்து, சொந்த அனுபவங்கள். அது என்னென்ன யோகம்னு வேறு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ இந்த கிரக நிலைக்கு பார்த்தீங்களா, ஜோதிடத்தையும் அதையும் எப்படி அனுப்பிச்சிருக்கேன்றதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அதே மாதிரி கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு, கிழக்குக்கும் தென்கிழக்குக்கும் இடையில, இது தென்கிழக்கு ஐயா வீட்டில், இது கிழக்கு. அப்போ இந்த பில்லர், இந்த இது போட்டிருக்காரு போஸ்ட்டு, இது கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு. இது என்ன செய்யும்? இது ஒரு டிஸ்போசல் ஜோன், கழிவுகள் வெளியேற்றக்கூடிய இடம். அந்த இடத்துல என்ன வைக்கணும் அப்படின்னாக்க, ஒரு விஷயத்தை பொடி ஆக்குறது, துருகு, கிரைண்டரு, ஆட்டாங்கல், இந்த மாதிரி. அப்போ அந்த இடத்துல என்ன போடுவாங்க? வீட்டில் மிக்ஸி கிரைண்டர் போடுவாங்க, வாஷ் பேசின் போடுவாங்க. அந்த இடத்துல வாஷிங் மிஷின் போட்டுக்கலாம், டாய்லெட் போட்டுக்கலாம். கிச்சன் பக்கத்தில் டாய்லெட்டா அப்படிங்க. ஆனால் அதுதான் உண்மை. எங்கெங்கே டிஸ்போசல் ஜோன் வருதோ அங்கே தான் போடணும், டாய்லெட் போடணும். இப்போ நீங்கள் இந்த செப்டி டேங்க் தானே வச்சுருக்கீங்க, வயிற்று வச்சுருக்கீங்களா கீழே? இதை வச்சு தான் கோயிலுக்குள்ளே போகிறீங்க. ஐயா நான் சொல்கிறது கேட்டுங்க, டிஸ்போசல் ஜோன் தான் சொல்லியிருக்கேன். அங்கே செப்டிக் டேங்க் போட சொல்லலை, டாய்லெட் போட்டுக்குங்க. பைப்பு போட்டு வர பக்கம் கொண்டு அது கடன் சொல்கிறேன் நான். இல்லைங்கய்யா, 3 திசை சொல்கிறேங்கய்யா. நான் அடுத்தது வரும்போது வரிசை சொல்லிடுறேன். இங்கே டாய்லெட் போட்டுக்கலாம், குழி போட வேணாம், குழி போடாதீங்க. இது போட்டு பைப் போட்டு வர பக்கம் கொண்டு போய்க்கலாம். அது இடத்துலாம் சொல்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி டவுனில் இடம் கிடச்சி கட்டுறது பெரிய விஷயமா இருக்குது. நமக்கு இருக்கிற இடத்துல வந்து சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும் நம்ம. சரிங்களா? அந்த காலத்தில் வந்து வாஸ்து சாஸ்திரம் உருவாகும் போது இரும்பு கிடையாது, அலுமினியம் கிடையாது, பித்தளை கிடையாது, கண்ணாடி கிடையாது, பீங்கான் கிடையாது. அன்னைக்கு காலத்தில் மாடி கிடையாது, கழிவறை கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி வீட்டில் ஒரு காலகட்டத்தில் இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே போகும்போது வீடு கட்டினாங்க, டாய்லெட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே கட்டினாங்க. இப்போ அங்கனையே சாப்பிட்ணும், அங்கனையே தூங்கணும், அங்கனையே எல்லாம் போகணும். இது சாஸ்திரம் சரியா?
கிடையாது. என்னங்கய்யா? ஐயா அது வந்து அது கரெக்டுங்கய்யா. சுண்ணாம்புக்கு வந்து கதிர்வீச்சுக்களை தடுக்கக்கூடிய சக்தி இருக்குங்கய்யா. சாணிக்கும் சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா, சாணி மொழிகி வெள்ளை அடிச்சிருப்பாங்க வருஷத்தோட. அது அந்த அணுக்கதிர்வீச்சுக்களே வந்தாலும் தடுத்துருங்கய்யா. நீங்கள் தரையில் சுக்கான்கள் இருக்குது பார்த்தீங்களா ஐயா, அந்த காலத்து சுக்கான் தரையை போட்டு அடித்து வாரத்துக்கு 2 சாணி மொழுகுவாங்க. அந்த சாணி மொழுகிறது வந்து அணுக்கதிர்வீச்சை தடுக்கும். ரொம்ப நாள் தாக்காது, 3 நாளைக்கு தாங்கும். அது பேசின டாபிக் போகுங்கய்யா. அந்த சுண்ணாம்புகள் வந்து ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சிருங்கய்யா. கீழே பூமியிலேருந்து வரக்கூடிய ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் நிறையா விஷயங்கள் இருக்குது, அறிவியல் பூர்வமாக. அதை ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிடுறோம். நம்ம முன்னோர் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி இயற்கையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சாணம் வந்து 3 நாளைக்கு தான் வேலை செய்யும். செவத்துலையும் தட்டி வச்சுருப்பாங்க வராட்டி, அந்த வீடு குழுன்னு இருக்கும். இது மாதிரி வைக்க வேகாது உங்களுக்கு. என்ன பேசிட்டு இருந்தப்ப அந்த கிழக்கு சார்ந்த தென்கிழக்கில் வந்து அந்த கழிவுகள் வெளியேற்றணும். இங்கே வந்து சூரியன் வந்து யாருங்க? ராஜா. சுக்கிரன் வந்து யாருங்க? அதி தெய்வம் யார்? சுக்கிரனுக்கு அதி தெய்வம் மகாலட்சுமி. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல என்ன ஆயிடுவாங்க? ராஜலக்ஷ்மி ஆயிடுவாங்க. ராஜா லக்ஷ்மி, சரிங்களா? அது ராஜலட்சுமி கடாசத்தை கொடுத்து நல்ல செல்வ. இங்கே வந்து கிழக்கு சார்ந்த வடகிழக்கு சொல்லிட்டேன், புத்தூர் பற்றி இதெல்லாம் சொல்லிட்டேன். கிழக்கு வந்து சூரியன் சொல்லிட்டேன். இப்போ இங்கே ராஜலட்சுமி வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா? இது வந்து நல்ல ஒரு நுண்ணிய அறிவை கொடுக்கக்கூடியதுங்க. நுணுக்கமான விஷயங்களை, ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஒரு பொருளை கொடுத்தா எப்படி பொடி பண்ணுறோமோ அது மாதிரி பகுத்து ஆராயிற தன்மையை கொடுக்கும். அந்த இடத்துல நுட்பமாக போகிற விஷயத்தை கொடுக்கும் உங்களுக்கு. இது பேனாதான், இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது ஏன் பண்ண, இது பண்ண, இதுக்குள்ளே என்ன ஊற்றிருக்கேன், இது மாதிரி நம்ம பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இந்த இடம் தாங்க, சரிங்களா? நான் கலைத்திறனை கொடுக்கக்கூடியது. அப்போ இது வந்து அக்னி இங்கே வராரு. சரிங்களா? அக்னி வந்து வரும்பொழுது அக்னி வந்து ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்க, ஊதி பெருசாக்கி விட்டு போயிடும், சரிங்களா? அப்போ வந்து இங்கே கிடைக்கக்கூடிய செல்வம் இங்கே வந்து தொழில் வாய்ப்பு கொடுக்காது. அந்த வடக்கு வரும்போது சொல்கிறேன் உங்களுக்கு, இது வரக்கூடிய செல்வத்தை வந்து நேராக கொண்டு போய் பெண்கள் கையில், வீட்டில் பெண்கள் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டா 1க்கு 4 பெருக்கி திருப்பி ரிட்டர்ன் பண்ணி இங்கே சேவிங்ஸ் ஆகிடும் இந்த இடத்துல. இது சரி இல்லைனாக்கா அந்த வீட்டில் இப்போ ₹1,00,000 இன்றைக்கி சம்பளம் வருது, மறுநாள் காலையில் பார்த்து பேக்கில் காசு இருக்கு, இது சரியில்லாமல் போகணும். அந்த இடம் வெட்டுப்பட்டிருந்தாலோ, துண்டுக்கப்பட்டிருந்தாலோ, நீண்டிருந்தாலோ, டாய்லெட் வந்தாலோ, இந்த பல ஆஸ்பெக்ட் இருக்குது, சரிங்களா? சரியான டிகிரியில் இந்த அடுப்பு அமையலைனாலோ, இந்த அடுப்பு வந்து தசை முடியும்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஒரு 20 டிகிரி திரும்புன்னு வச்சுக்கோங்க, இங்கே வரக்கூடிய தென்கிழக்கு என்ன ஆகுதுங்களா, இங்கே வந்துடும். வடகிழக்கு திரும்புதுங்க. அப்போ நீங்கள் வடகிழக்கு நினச்சிங்க டாய்லெட் போட்டிருப்பீங்க, வடகிழக்கு டாய்லெட் போடக்கூடாது. 2ஆவது கான்செப்ட் நான் அதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இங்கே வர வேண்டியது என்ன ஆகிடும், ஒரு பாட்டு நகர்ந்துருமா. அப்போ இது என்னன்னு சொன்னேன், கழிவுகள் வெளியேற்றக்கூடிய இடம். அப்போ நீங்கள் சமைக்கிற உணவு வந்து சத்தாக இருந்தால் தான் நீங்கள் வந்து உடம்புக்கு சேரும். இங்கே சமைச்சிங்கன்னா அந்த சத்து வந்து அசத்தாயிரும். அப்போ என்ன பிரயோஜனம், வந்து சக்கையை திம்பிங்க, காஸ்ட்லியான முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு சமைப்பீங்க, வாய்க்கு ருசியாக இருக்கும், உடம்புக்கு ஒன்றும் போய் சேராது. இது உடல் உறுப்புகள்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு நாளில் முடிக்க முடியாது, இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிக்கவும் முடியாது, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல போகக்கூடிய காசு வந்து பெருகும், நுணுக்கமாக பெருகி வந்து இந்த அக்னி முனைன்னு சொல்லக்கூடிய பெண்கள், இந்த சுக்கிரன் வந்து அதிபதியாக வருவார். நவகிரகங்களில் இது அஸ்தத்துக்கு பாலகர், இந்த நவகிரகம். அப்போ அந்த சுக்கிரன்ற பெண்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் பொழுது தெரியுங்க ஐயா, இல்லை இந்த தசையை மட்டும் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, தமிழில் இருந்தால் நிறைய எழுத்துக்கள் வருன்றதுக்காண்டி சுருக்கமாக போட்டிருக்கேன். இப்போ புரியலன்னா சொல்லுங்கள், போடுறேன். கிழக்கு கிழக்கு அது கிழக்கு சார்ந்த வடகிழக்கு ஐயா. இது கிழக்குங்க, இது வடகிழக்கு, 2 சேர்ந்துதாங்க கிழக்கு சார்ந்த வடகிழக்கு. இது கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு, சுருக்கமாக போட்டிருக்கேன். கிழக்கு சார்ந்த வடகிழக்கு இருந்தாலும் நீளமாக போகும், இடம் பத்தாது. அப்போ இந்த இடத்துல கொடுக்கும்போது என்ன ஆகுதுனாக்க, பெண்கள்கிட்ட நீங்கள் அந்த காலத்தில் யார்கிட்ட கொண்டு கொடுப்பீங்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும் அம்மாட்ட கொண்டு கொடுப்பீங்க. அம்மாவும் பெண் தானே, மனைவியும் பெண் தானே, சகோதர சகோதரிகளும் பெண் தானே. அவங்ககிட்ட கொடுக்குற காசு சேவிங்ஸ் பண்ணி அடுத்து நினச்சி நின்று சேவிப் ஆகிடும் உங்களுக்கு. இது சரியில்லைனாக்க 5 கோடி ரூபா நீ கொடுத்தாலும் நாளைக்கு உங்கள் கையில் காசு இருக்காது, சரிங்களா?
அப்போ இது வந்து துளையாத நிதியமும் சொல்லி அபிராமி வந்து அமர அந்த அதில் வந்து வராது. துளையாத நிதியம். துளையாத நிதியம் என்ன அர்த்தம்? துளையாத செல்வம் எப்படி நிற்கும்? சேமிப்புன்னா தான் நிற்கும். ஒரு இடம் பொருள் பொண்ணு பொருளாக வாங்கி போட்டால் தான் நிற்கும். இடம் பொருளாக வாங்கினா தான் நிற்கும். அதை வந்து கொடுக்கக்கூடியது இந்த இடம். அடுத்து வந்து இந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் சொல்லிட்டோமா. இங்கே வந்து நவகிரகங்களில் வந்து யமன், இது அசதி பாலங்களில் நவகிரகங்களில் வந்து செவ்வாய், இங்கே வந்து சுக்கிரன் சொன்னோமா. இந்த சுக்கிரன் செவ்வாயும் சேர்ந்தானாக்கு இங்கே வருவாங்களா? காலையில் அவர் நான் கூட கிராஸ் பண்ணி கேட்டேன். யார் பேசுனதுங்க? அது ஒரு சந்திரன் சார் பேசுனாரா? என்ன சொன்னாருங்க? பொருத்தத்தில் சொன்னார். நீங்கள் தான் சொன்னீங்க. நீங்கள் தான் சொன்னீங்க. செவ்வாய் சுக்கிரன் என்ன பண்ணுங்க? சுக்கிரன் என்ன அது? விந்து, சுக்லம், ஸ்ரோனிதம் ரெண்டு சேர்ந்து பெருகிற இடம். இந்த இடத்துல வந்து ரெண்டு சேர்ந்தானே என்ன ஆகும்? அழகு. அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப அழகாக சௌந்தரியமாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சௌந்தரியத்தை கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல அதிக உடல் பலத்தை கொடுத்துருவாங்க. சரிங்களா? நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, கலைத்திறன், அதே மாதிரி தனசக்தி, ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல வருதுங்க. அதான் இந்த இடத்துல வந்து அந்த சுக்லமும் சுரோனிதமும் சேரும்போது சரியான அமைப்புலேருந்து சேர்ந்து என்ன ஆகுங்க? இந்த இடத்துல கணவன் மனைவி ஒருத்தர் வந்து பிரிவாங்களா? ஏன் புருஷன் மாதிரி யார் இருக்கா, முன்னாடி மாதிரி இருக்கான்னு அப்படியே கவுந்துருவாங்க. ஒருத்தருத்தரும் அந்யோன்யமாயிருவாங்க. அன்பு அகலாத மனைவியும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய அந்த இடம் எங்கே வருது அப்படின்னா அங்கே வருது. இது சரியில்லை அப்படின்னாக்க மாறிக்கும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஐயா நான் சும்மா அந்த ஜாதகத்தெல்லாம் போடலைங்க ஐயா. இதில் தசைகளை மட்டும் எடுத்துக்கங்க. ரூம்னு சொல்லலை, நான் எங்கேயுமே கவனிச்சுக்குங்க. தசைகள்னு எடுத்துக்கங்க. சும்மா இல்லைங்க. எங்கள் ஊரில் இருக்க எல்லா வீடுகளையும் நான் கதை தெரியும், நண்பர்கள் கதை தெரியும், சொந்தக்காரங்க கதை தெரியும். எங்கே போனாலும் நான் ஜவுளி கடை வச்சுருந்தாங்க. முதல்ல சூடி ஹோல்சேல் தயார் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா ஜவுளி கடைக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ தெருவில் பொம்பளை போனாலும் கூர்ந்து பார்ப்பேன். நீங்கள் என்ன சைட் அடிக்கிறான்னு நினைப்பீங்க. அப்படி அப்படி அர்த்தம் இல்லைங்க. என்ன சேலை கட்டியிருக்காங்க? இது சூரத்தில் தயார் பண்ண சேலை. இந்த டிசைனை வந்து நம்ம சேலையை கொண்டு வர முடியுமா? நம்ம ஊரில் இந்த பிரிண்டை ஏற்ற முடியுமா? இந்த கலரை கொண்டு வர முடியுமா? கலை கண்ணோட்டம் தான். பெண்களை பார்க்கல. கட்டின சேலையை பார்த்தோன்னா அந்த அர்த்தம் அது வேறு. ஒரு கொத்தனார் பார்த்துட்டு போவார், எதை பார்த்துட்டு போவாருங்க? அந்தந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்க அதை தான் கவனிப்பீங்க. சரிங்களா? அது மாதிரி நான் இந்த வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு வராலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டாலும் சரி, உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு அப்படி ஒரு லுக்கு போனோடனே செல்ஃபோன் எதாவது பார்க்குற மாதிரி டிகிரி எடுத்துருவேன். இதெல்லாம் இருக்குது, இந்த வீட்டில் இருக்குது, இந்த வீட்டில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றது. ஐயா சரியான ஒரு ஆய்வு போயிட்டுருக்கேன். இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே இந்த ராசி நட்சத்திரம் இந்த லக்னம் தான் அங்கே இருப்பாங்க. அடித்து சொல்ல முடியும், பேர் சொல்ல முடியும். அந்தளவுக்கு போயிட்டுருக்கு, டீப்பாக போயிட்டுருக்குங்க. எல்லாத்தையும் கொடுக்குறோம், நாளைக்கு கொடுக்குறேன். கிளாஸ் நிறைய மேட்டர் இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பன் உடைக்க முடியாது. அனைவரும் இந்த வருஷத்துக்கு கடைசிக்குள்ளே கிளாஸ் போடுவாங்க. 12 நாள் கிளாஸ் வருங்க. அதெல்லாம் ரொம்ப மேட்டர் இருக்குது. கிரேடிங் பண்ணுறது, டிகிரி வைஸாக எடுத்து 360 டிகிரி நீங்கள் எடுத்து பிரித்து போடுறாங்கல்ல, இது எப்படி நம்ம எடுக்கணும் அது அப்படின்றத பிரிக்கணும் வீட்டில். சரிங்களா? அப்போ இந்த இடம் சரியில்லைனாக்க என்ன ஆகுங்க? ரன்மனை நோக்குதல், ஜோடி இனம் மாறி போயிடும். சரிங்களா? அடுத்து தெற்கு யமனுடைய திசை. நவகிரகங்களில் செவ்வாய் அதிபதியாக வராருங்க. செவ்வாய் வந்து யாருங்க? ஜோதிடத்தில் ரத்தக்காரகன், புஜபல பராக்கிரம், களத்திரக்காரகன், ஆண்மகன், நல்லா புஜபலத்தோடு இருக்கக்கூடியவர், ஆஞ்சநேயர், வேகம். சரிங்களா? எதையும் தூக்கி அடிக்கிறவங்க. ஆஞ்சநேயர் சாமானிய பலமா? அதிதெய்வம் யாருங்க செவ்வாய்க்கு? முருகன், நம்ம முருகன், சுப்பிரமணியன். அவன் பெருமையை சொல்ல முடியுமா நம்மளால்? யமன் யாருங்க? நீதிமான், தர்மதேவன், அவரும் புஜபலம் உள்ளவர். சரிங்களா? அப்போ இந்த இடம் சரியாக அமைஞ்சிச்சுன்னா என்ன ஆகுங்க? உடல் பலம் வந்துடும். எதையும் வந்து நம்ம செய்ய முடியுன்ற எண்ணம் வந்துடும். ஒரு செயலை வந்து ஸ்பீடாக வேகமாக முடிக்கக்கூடிய தன்மை, அடுத்தது தோத்தாலும் கூட சரி அது ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுத்து சலியாத மனமாக இருந்து கொடுத்துருவாங்க. அப்படியே அந்த அதில் சொல்கிறாங்க சலியாத மனமும். அந்த படத்துக்கு வேண்டி போட்டேன். அது வந்து இது வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருதுங்க. நல்ல மனசளி பின்னாடி போராடும் தன்மையை கொடுக்கும். இது ஒன்று அடையணும் அப்படின்னாக்க எப்படியும் போராட்டம் பண்ணி அணைஞ்சிருவாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை கொடுக்கக்கூடிய இடம். ஒரு நிர்வாகிகள் இந்த இடத்துல உட்கார்ந்தாங்கனாக்க எவ்வளோ பெரிய நிர்வாகத்தையும் ஒரு சொல்லில் அடக்கிடுவாங்க. ஏய் பார், இது நீ இது நீ இது நீ இது
இந்த இடம் சரியாக இருந்துச்சா அமைஞ்சிருங்க அது. ஆமாம். இப்போ வந்து இந்த தசைக்கு வந்து அதிபதி ராகு பகவான். சரிங்களா? இப்போ காலை நீங்கள் சொன்னீங்களா ஐயா, செவ்வாய் ராகு சொன்னீங்க இல்லையா? யார் சொன்னீங்க? காலை டாபிக் ஓடிச்சு இல்லை. செவ்வாய் வந்து வீரியம் இதெல்லாம் அதுக்கு அதிபதி. ராகு வந்து என்ன ஆகுதுங்க? பெருக்குவார். இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கே வந்து என்னங்க புயல் மாதிரி விபத்து. கேட்டுக்குங்க, ஆசை அதிகமான என்ன ஆகுங்க? அப்போ அந்த இடத்துல படுத்தா என்ன ஆகுங்க? இந்த இடத்துல படுக்கலாம், பெட்ரூம் வச்சு படுக்கலாம். நீங்கள் டிகிரி மாறி போச்சு, அந்த பெட்ரூம் இங்கே வந்துச்சு என்ன ஆகும்? ஒரு ஆளுக்கு வேகம் கூடிடும், ஒரு ஆளுக்கு வேகமே இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்போ என்ன ஆகும்? அடுத்து கோட்டுங்க. சரியா? அப்போ நல்லதுக்கு மழை பயன்படுத்தலாம், கெட்டது பண்ணலாம். இது வந்து டிஸ்போசல் ஜோன், கழிவுகள் வெளியேற்றக்கூடிய இடம். வாஷிங் மிஷின் வைக்கலாம், இந்த பொருள் மாதிரி கழிவு. வாஷிங் மிஷின் என்ன பண்ணுது? கழிவு தண்ணி பொருள் வெளியேற்றுது. அந்த மாதிரி பொருட்கள் வைக்கக்கூடிய இடம். சரிங்க, போடுறது இல்லை, இந்த பகுதியிலே போடுறது இல்லை. குடி தோண்டக்கூடாதுன்னு ஒரு பழைய சாஸ்திரம் இருக்குது. ஆனால் டிகிரி வைஸாக பிடிச்சி எடுக்க தெரியல அவங்களுக்கு. சொல்லிட்டாங்க, இதெல்லாம் பழமே வரக்கூடாதுப்பா, இதுலேருந்து இந்த வரைக்கும் வரக்கூடாதுப்பா அப்படின்ட்டுருவாங்க. அப்படி இல்லை, இது டிஸ்போசல் ஜோன். நீங்கள் செப்டி டேங்க் போட்டுக்கலாம். செப்டி டேங்க் இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் மத்திக்கு வரக்கூடாது. ரெண்டையும் அளந்து டிகிரி வைஸாக எடுத்து சரியான இடத்துல அமைச்சிட்டிங்கன்னா நீங்கள் கழிவறை அமைச்சிக்கலாம், குளிரறை அமைச்சிக்கலாம், செப்டி டேங்க் வெளியே போட்டுக்கலாம். முரட்டு என்னங்க? அக்னி இங்கே இருக்கீங்க. இப்போ இது நம்ம வாசல் படம் போடும்போது எப்பயுமே வடக்கு மேலே வச்சு தாங்க போடுவோம். ஒரு இன்ஜினியரிங் டிராயிங்கில் எப்பயுமே வடக்கு தான் மேலே வச்சு போடுவோம். நான் அங்கே போடலைங்க, 2 இங்கே இருக்கு இடையில தான் சொல்லியிருக்கேன். போடலாங்க. நைருதியில் இங்கே போடக்கூடாது, செவ்வாய்க்கிட்டையும் போடக்கூடாது, தெற்கிலையும் போடக்கூடாது. 2 இடப்பட்ட இடத்துக்கு போடலாம் இல்லை சார். இங்கே ஒரு 20 அடி வச்சுக்கிங்க. சண்டல் 10 அடி இருக்குல்ல, அந்த 10 அடியில் வந்து இங்கிட்ட ஒரு 5 அடி, இங்கிட்ட ஒரு 5 அடி எடுத்துகிட்டு அந்த 10 அடியில் குழி போட்டுக்கலாம். ஐயா, நீங்கள் அந்த சாஸ்திரத்தில் நான் மீறலை. மேற்குலேயும் இந்த பள்ளம் இந்த பக்கம் வரக்கூடாது, இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். தெற்குலேயும் வரக்கூடாது, ஆனால் இந்த இடத்துல வரலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வரலாம். நடுமத்தியில் மேற்கில் தான் வராது உங்களுக்கு. சரிங்களா? மூலையில் போடக்கூடாதுங்க. மூலையில் போடக்கூடாது. நார்த் வெஸ்ட்டு போடலைங்க. நல்லா கவனிங்க, நார்த் ஆஃப் நார்த் வெஸ்ட்டு. நீங்கள் அது வரும்போது சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்போ இந்த டாப்பிக்கை முடிச்சுங்க, அடுத்து நீங்கள் வரும்போது சந்தேகம் கேளுங்க. அப்போ இங்கே வந்து இங்கே வீரியம் பெருங்குங்க, உடல் பலம் பெருங்கும், முரட்டுத்தன்மை கூடும். சரிங்களா? அரிய பெரிய சாதனைகளை செய்ய வைக்கும் இந்த இடத்துல. செய்ய வச்சு அதனால் வந்து ஒரு நல்ல நட்பு ஓட்டத்தை உருவாக்கி விட்டுரும் உங்களுக்கு. ஐயா ஒரு பெரிய சாதனையாளர், ஒரு பின்னாடி நம்ம போய் நட்பு ஏற்படுத்திக்கிட்டால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நட்புகள் தேடி வருவாங்க. அப்போ கபடு வாராத நட்பும் நல்ல நட்புகளும் வருவாங்க இந்த இடத்துல. அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது நான் டீப்பாக உள்ளே போகணும். அது இப்போதைக்கு டைம் இல்லைங்க. இது சரியாக அமைஞ்சானாக்க நல்ல நட்பை கொண்டு வந்துடுவாருங்க. அபிராமி அந்த இதில் கபடு வாராத நட்புன்றது இந்த இடத்துல வருதுங்க. அதேமாதிரி ராகு வந்து இந்த மண் தத்துவம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அதிபதியாகவும் நைருதி அசத்துக்கு பாலர்களில் அசுரனா வந்து இந்த இடத்துல வராருங்க. இது வந்து ஒரு மாறாத மனத்தை கொடுக்கும் நிலைத்தன்மை. மண்ணுன்றது என்னதுங்க? நிலையாக நிற்கக்கூடியது, ஸ்டாண்டர்டாக நிற்கக்கூடியது. சரிங்களா? அப்போ அது வந்து என்னன்னாக்க அந்த நைருதின்றது வந்து பித்ருக்களுக்கு அதிபதியாக வராது. ஒருத்தன் பூமியில் பிறக்கிறாங்க அப்படின்னாவே அந்த ராகு பகவான் தான் கர்மா, சனி பகவான் கர்மா, இவரும் கர்மா, 2 பேரும் கர்மாவை சேர்ந்து அது பித்ருக்களுடைய வழியில் வந்து வம்சத்தில் வந்து பிறக்கக்கூடியது. எந்த தசையில் தப்பு இருந்தாலும் ஒத்து போயிடும் ஓரளவுக்கு. எல்லாமே கொஞ்சம் தேவர்கள் தான் எல்லாமே. ஒருத்தர் மட்டும் அசுரர். சரியில்லை அப்படின்னாக்க டாப்புன்னு போட்டுருவார். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கும்போது சரியாக அமைஞ்சுன்னா முன்னோர்களுடைய பக்தி நல்லபடியாக வரும், கடவுளுடைய பக்தி நல்லபடியாக வரும். அப்போ மனசு ஸ்டெடியாக நிற்கும். ஒரு பட்டம் மனசாக இருப்பாங்க. இது மாறி இடம் மாறி போச்சுனாக்க இங்கே வந்துச்சு வச்சுருந்தா தான் ஒரு முடிவு எடுக்க முடியாது. இப்போதைக்கு ஒன்று பேசி சாயந்தரமாக இல்லைப்பா அந்த முடிவை மாற்றிக்கிட்டேன், இந்த மாதிரி பண்ணிக்கணும். நாளை காலம் இல்லை வந்து நேற்று காலையில் சொன்னேன்ல அதே பண்ணிடு அப்படிம்பாங்க. நிலையான மனம் இருக்காது. அப்போ என்ன அந்த குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? கஷ்டமாக போயிருமா? அப்போ வந்து இந்த இடம் சரியாக அமைஞ்சிச்சுனாக்க இறை பக்தி கூடிடும் உங்களுக்கு. சரியான இறை வழிபாடுகள்னா அதுக்கு வந்து என்ன ஆகும்? இறைவனுடைய பாதத்தில் நம்பிக்கை,
துய்யனின் பாதத்தில் அன்பும். அபிராம் பட்ட சொல்லியிருக்காருல்ல, துய்யனின் பாதத்தில் அன்பும். அந்த அன்பை கொடுக்கக்கூடியது இந்த இடம். இந்த இடத்துக்கு வந்து நவகிரக சனி பகவானும் அசக்தி பாடலில் வர்ணனும் வராது. இவரும் இந்த ராகு பகவானும் சேரும்போது என்னாங்க, கர்ம பதிவுகள் அதிகமாக இருக்குமா அந்த இடத்துல. மேற்கு சார்ந்த தென்மேற்கு, வெஸ்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட், சரிங்களா. இந்த இடம் சரியாக அமைஞ்சிருச்சு, எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, என்ன டாய்லெட் போடல, நல்லபடியாக ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்கோம் அப்படின்ற போது இந்த இடத்துல வந்து ஆயிலை கூட்டிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அற்பாயில் இறந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரிலாம் நடக்காது. ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க, மருத்துவ போய் பாடி எடுத்து வந்தாங்க, அந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கிறது வந்து பாதிக்கப்பட்டாலும் நடக்கணும். சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்க நீண்ட ஆயுள் அந்த வீட்டில். இப்போ வந்து ஒருத்தர் 70 வயசில் வீடு கட்டுறாரு, பேர பிள்ளைகள்லாம் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த 70 வயசுக்கு மூலம் வந்து உடலில் பல நோய்கள் பல இதெல்லாம் தாங்கி வந்திருப்பார். அந்த வீடு கட்டணும்னு அவருக்கு ஆள் கொடுக்குமா? கொடுக்காது. இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு 4 தலைமுறைக்கு இந்த வீடு பேசும். நம்ம இன்னும் பிள்ளைகள் கொடுத்துட்டு போகிறது கோடி ரூபா கொடுத்துட்டு போக வேண்டியதில்லை. ஒரு நல்ல வீடு அமைச்சிட்டு கொடுத்துட்டு போங்களேன். சார் இன்றைக்கி இறைவன் வந்து உங்களுக்கு வரம் கொடுத்துட்டாரு, அப்போ இன்றைக்கி ஒரு 1000 கோடி ரூபா அவனுக்கு கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? கலகால் புரியாது. முதல்ல பாதுகாப்பு பண்ணணும், அதை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியணும். உண்மைதாங்க. இப்போ நீங்கள் 1000 கோடி அவங்க கொடுத்து நான் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அதை கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி திரு என்ன வரலன்னு கேள்ற, ஊர் என்ன வரலன்னு கேள்ற மாதிரி தான் ஆகி போயிடும். கடைசி ஒன்றும் இல்லாமல் போயிடுங்க. அந்த கொடுத்தோன்னாக்க அதை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு கொள்கலன் வேணுமா இல்லையா? பிரபஞ்சம் எதை காட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது நமக்கு. அதை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணுமா வேணாமா? அதுதான் நம்ம வீடு. இது சரியாக இருந்துச்சுன்னா பிரபஞ்சம் கேட்குறத கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு ஜாத அமைப்பில் என்ன அமைப்பு இருக்கோ அதை பூரா தடங்கள் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கெட்டது வரும்போது ஒரு கர்ணனுக்கு வந்து கவசம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கவச குண்டலம், அது மாதிரி ஒரு இது வந்து சரி பண்ணி கொடுத்துருங்க. இப்போ தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் நெல் அதிகமாக விளையுது. விளைஞ்சு என்ன பிரயோஜனங்க? மூட்டை மூட்டையாக போட்டு அடிக்க கொண்டே வச்சு திருப்பி மறுபடியும் முளைச்சி அழுகி போய் ஈரப்பதம் அப்படின்னு சொல்லி விலை வாங்கலாம் போய் என்ன பிரயோஜனம்? அது சேமிக்கிறதுக்கு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்களா? அந்த சேமிப்பு வசதி அந்த வீடை வச்சுக்கணும், கரெக்டாக வச்சுக்கணும். சும்மா கேட்டு கொடுக்கலனாக்க இது சரியாக இருந்தானாக்க எல்லாமே கொடுக்க இறைவன். நீங்கள் அணில் அம்பானி ஆகணும் அப்படின்னு அந்த ஜாத அமைப்பு இருந்தால் 10 லட்சம் கோடிக்கு அதிபதியாக வரணும்னு அமைப்பு இருந்தானாக்கா இந்த வீடு கொடுக்கணும். ஆனால் வீடு கட்ட காசு மட்டும் கொடுத்துருமானா கொடுக்காது, உழைக்கணும். இங்கே நல்ல வாய்ப்பை கொடுக்கும், வாய்ப்புக்கு தகுந்த வருமானத்தை கொடுத்து அதை கொண்டு சேமிக்க வைக்கும். அது 4 தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துடும். வாழ்க்கைன்றது என்ன சார்? காசு பண்ண மட்டுமா வாழ்க்கை? காசு பண்ண வாழ்க்கையா சார்? சந்தோஷம், நிம்மதின்ற ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாமே இருக்குது. அந்த நிம்மதி எப்போ கிடைக்கும்? நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி பழைய சோறு சாப்பிட்டாலும் சரி, தயிர் சாதம் சாப்பிட்டாலும் சரி, நிம்மதியை சாப்பிட்டு பேரப்பிள்ளை கூட கொஞ்சம் விளையாண்டோம். நிம்மதியாக தூக்கம் வந்துருச்சுப்பா, காலம் நிம்மதியாக இருந்துருச்சோம். அதுதான் அந்த வாழ்க்கை. காசு பணத்தை கொண்டு போனீங்க எவனா இருக்கானா? ஒரு ஆளை சொல்லுங்கள். அந்த காலத்தை வஞ்சக சூழ்நிலாமல் அரசர்கள் இன்றைக்கி கிரேன் வச்சு கூட தூக்க முடியாது. மணிச்சம்மன் தூணை வஞ்சக சூழ்நிலாமல் வாங்கி தூக்கி கட்டியிருக்காங்க. அவங்க என்னத்தை கொண்டு போனாங்க? ராஜா சொன்ன என்னத்தை கொண்டு போனார்? இன்றைக்கி அரசியல்வாதி ஏன் அடிச்சுக்கிறாங்க இப்படி காசு பணத்துக்கு? எவனும் எதுவும் கொண்டு போகிறானா? இல்லை. அப்போ இது வந்து பொதுஜன தொடர்பு கொடுக்கக்கூடியது நடக்குது. உங்களுக்கு சனின்றது இது காலையில் சொன்னீங்களா, காரகத்தம் சொன்னீங்க இல்லையா? சனி பகவான் யார்? பொதுமக்கள். ராகு பகவான் அதை ஊதி பெரிதாக்கி விட்டு மக்கள்கிட்ட கூட பொதுஜன தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடம். இது நல்லா இருந்தால் அரசியலில் இறங்கலாம். இவர் நல்லா இருக்கணும், கிழக்கு பேர் போல கொடுத்துருவார், இவர் நிலைத்தன்மையை கொடுத்து இது வெகுஜனத்துடைய ஆதரவு கொடுத்து அரசு கட்டில் ஏற்றிடுவாங்க. இப்போ ஒரு அரசியல்வாதி வீடு எப்படி இருக்கணும், ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிற வீடு எப்படி இருக்கணும், எல்லாமே இதை எடுக்க முடியும். சரிங்களா? வாக்குறுதி, திடமான வாக்கு. இப்போ நான் உங்களுக்கு வாக்கு சார் நாளைக்கு உங்களுக்கு சொன்ன மாதிரி 1 லட்சம் கொடுத்துட்றேன் சார்னாக்கா அது எப்படியா போராடி கட்டக்கூடிய தன்மையை கொடுத்துரும். வாக்குத்தன்மை, வாக்கு உறுதியை கொடுத்துரும். சரிங்களா? இதெல்லாம் பெஸ்ட்டு. சனின்றது என்னது? வாக்கு தவறாத நீதிமான். சனி வந்து நீதிமான், வாக்கு தவற மாட்டார். வர்ணன் வந்து யாருங்க? கொடுக்குறவர், கொடை வள்ளல் மாதிரி. அப்போ கொடை வள்ளல் மாதிரி கொடுக்கக்கூடிய குணத்தை கொடுத்துருவாங்க. இது அப்போ என்ன முடியும்? மாறாத வார்த்தையை கொடுத்து ஒரு நல்லபடியாக ஒரு நிலைநிறுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து யாருக்கு இருக்குது? சனி பகவான்கிட்ட இருக்குது, வர்ணன் கிட்ட இருக்குது. இந்த நிலை கட்டால் என்ன ஆகும்? இந்த இடம் கெட்டு போச்சு. 24 hours ஊற்று, சாராயத்தை ஊற்று, அந்த பாட்டு என்ன சொல்ல மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆகி போய் சூதாட்டம், ஆன்லைன் கேமிங், சூதாட்டம் எல்லாத்தையும் கொடுத்து இந்த இடம் வந்து காலி பண்ணி விட்டுரும் நம்மளை. பாருங்கள்,
பெரிய நிறைய குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து வீடு வந்து மேற்கு பக்கம் பார்த்துருக்குங்க. எல்லா பக்கம் இருக்கும். மற்றவங்க குடிக்கிறான்னு கேட்காதீங்க. இவன் வந்து 24 ஹவர்ஸ் இதுலேயே இருப்பான், இந்த மூட்லேயே தான் இருப்பான். காலைல 10 மணிக்கு வேலைக்கு போகும்போது ஒரு ரவுண்டு ஊற்றிட்டு போயிடுவான். 12 மணிக்கு ஒரு ரவுண்டு, எப்படா வேலை முடியும் போய் இன்னொரு ரவுண்டு ஊற்றலாம். அந்த கொடுக்குற வாங்க சம்பளத்தை பூரா என்ன பண்ணுவேன், காலி பண்ணிடுவேன். இன்னும் கொஞ்சம் படித்தவன் ஐடி ஃபீல்டில் இருக்க என்ன பண்ணுவேன், ஆன்லைன் கேமிங், ஷேர் மார்க்கெட்டு இன்னும் குறைஞ்சி விட்டு போயிருக்கேன். சரிங்களா? அடுத்து வந்து நார்த் ஆஃப் நார்த் வெஸ்ட்டுங்க. இது வந்து சந்திரன்றது என்னதுங்க ஜோதிட சாஸ்திரத்தில்? கழிவு, குப்பை, சாக்கடைக்கு அதிபதியா சனி பகவான். சந்திர பகவான் இந்த இடத்துக்கு வராருங்க. அவர் என்னத்துக்கு அதிபதிங்க? சந்திரன் என்னதுங்க? சந்திரன் ஃபர்ஸ்ட் பேசிக் காரணமே சொல்லுங்க. நீர் சொன்னது அது, அதை விட்டுருங்க. அது வாஸ்து சந்திரன் கிட்ட பேசுவோம். நீர் கிரகம். அந்த நீர் வந்து என்ன, சுத்த நீர். சந்திரன் வந்து சுத்த நீர். இது என்ன நீருங்க? ரெண்டு சேர்ந்து எங்க கொண்டு வைக்கலாங்க? நார்த் வெஸ்ட்ல, வடக்கு சார்ந்த வட விளக்கில் வந்து வைக்கலாமா? அப்போ இங்கே ஐயா கேட்டீங்க இல்லையா, செப்டி டேங்க போடலாம்னு, கழிவறை எங்கே வைக்கலாம்னு. சந்திரன் சுத்தத்தினால தான் எங்கே வைக்கணும், சுத்தமான தண்ணி தான் நீங்கள் வைக்கணும். நீங்கள் இவர் சனி பகவான் மத்தியில் வந்து குழி போடக்கூடாது. அந்த பேசிக் வந்து மாறலை உங்களுக்கு. அப்போ ரெண்டு சேர்க்கிற சாக்கடை, கழிவு நீர். அதில் வந்து என்ன வருது இருங்கய்யா, நிறையா வீட்டில் தப்பு நடக்குது. ஆனால் போட்டிருக்கு சரியாக இருக்கும், போட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னு பார்க்கும்போது டிகிரி மாறி போயிடும். கொஞ்சம் திரும்பி வரும்போது திரும்பி வந்துருங்க. சனி சந்திரன் சேர்ந்து என்ன ஆகுங்க? புனர்ப்பு தோஷம். ஜாதகத்தில் புனர்ப்பு தோஷம் தானே. அவங்க என்ன ஆகும்? மீடியாவில் பேர் புகழ் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் பொண்டாட்டி புருஷன் மட்டும் சேர்ந்துருப்பாங்களா? அப்போ வம்பு வழக்கு கொடுத்து புருஷன் பொண்டாட்டி என்ன பண்ணிவிடும்? தப்பாக போச்சுன்னா இங்கே இருக்குங்க. அது ஒத்துமை வந்து இங்கே இருக்குங்க. சனி வந்து நீதிமான், சந்திரன் வந்து மனோகாரகன் சொன்னீங்க இல்லையா? அப்போ நீதி தவறாத மனத்தை வந்து என்ன கொடுக்கும்? அந்த மூலம் சரியாக அமைஞ்சிச்சுன்னா நீதி தவறாத நிலைமை கொடுத்துரும். அப்போ அவன் எப்படி பேசுவான்? எங்கே போனாலும் அப்போ இது தப்பு, இது சரி. போனாத கோலும், போனாத கோல்னா கோல்னாக்கு தராசு, போனாத கோல் எங்கே போனாலும் நீதிமானா நிற்கக்கூடிய இடம் சரியாக அமைஞ்சிருச்சு இந்த வீட்டில் அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கே வருதுங்க. நார்த் வெஸ்ட்டு, வடமேற்கு அதிபதி யார்? பஞ்சபூதங்களில் இது சாரி அசத்திக் பாலங்களில் வாயு, நவகிரகங்களில் சந்திரன். சந்திரன் சொல்ல இந்த இப்போ இங்கே சொல்லுவாங்க தப்பு. இங்கே தான் வர்றாரு. இங்கே வந்து சந்திரன் இங்கே போட்டிங்கன்னா அக்னி எரியாது, தெரியுமா? எப்படி ஆகும்? அக்னி மேலே நல்ல தண்ணி பட்டாவே சுஜின் ஆகும். இதில் கொண்டே கழிவறை அமைச்சு செப்டி டேங்க் போட்டு அசுத்த தண்ணி அடித்தா என்ன ஆகும்? கோமத்து சார் ஒரு பொருளை புனிதமாக்குறதுக்கு என்ன பண்ணுறீங்க? அக்னி பரிசுத்தம் பண்ணணும்னாக்க அக்னி இறங்கி தான் பரிசுத்தம் பண்ணிக்கணும். அவர் வந்து உக்கிரமானவர், ஆனால் நல்லவர். இன்னும் ஊதி பெருசாக குடிக்கிறவர் அக்னி பகவான். நல்ல தண்ணியை தெளிச்சாவே முடிஞ்சு போச்சு. இங்கே செப்டி டேங்க் கொண்டு வச்சுட்டு இல்லை அடுப்பங்களை கொண்டு சந்திர பகவான் நினச்சி தண்ணி கொள்ளையான அமைச்சு என்ன ஆகும்? அக்னி அமைந்து போயிடும். சேமிப்புன்றது சுத்தமாக முடிஞ்சு போச்சு. பெண்களுக்கு கோபம் கொடுத்துரும். டென்ஷன் பதட்டம், என்ன பதட்டம். யார்கிட்ட சண்டை போடுவாங்க? புருஷனை பிடிச்சி ஆஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இது தேவையா? சரிங்களா? இங்கே சந்திரன் வாயு, நீர் எதுலேருந்து உருவாகுதுங்க? H2O வாயிலிருந்து உருவாகுதா? அப்போ இந்த தத்துவம் சரியாக வருது, எங்கள் சந்திரன் பொருள் சரியாக வருதுங்களா? நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டாக வருதுங்களா? வாயும் நீரும் வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது, இன்டர்ஃபயர் ஆனது ஒன்று ஒன்று. சரிங்களா? அப்போ இந்த இடம் சரியாக இருக்கும் பொழுது, நீரும் காற்றும் சப்போர்ட் பண்ணும் பொழுது, நல்ல ஆக்சிஜன் கிடச்சி, நல்ல காற்று கிடச்சி, தண்ணி கிடைக்கும் போது வயல்வெளியில் என்ன ஆகுங்க? சந்திரன் தான் வயல்வெளி. என்ன ஆகுங்க சார்? இங்கே போட சொல்லிட்டேன்ல சார், நாட்டை ப்ராக்டிஸில் மேற்கு பக்கம் இல்லை சார், மேற்குக்கும் வடமேற்குக்கும் இடையில. அதான சரியான திசையாக இருந்தால் திரும்பினாக்கா அதெல்லாம் மாற்றணும். திசை முறிவு இல்லாமல் சரியான வடக்காக இருந்தால் போடக்கூடாதுன்றேன். இப்போ தான் அதுதான் வழக்கம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார். இப்போ சார் போட்டவங்க வீடு எப்படி இருக்குது அதை எடுத்து பாருங்கள். ஹிஸ்ட்ரி நான் சொல்ல தவறாக இருந்தால் சொல்லுங்கள்.
போட்டிருக்காங்க, ஆண்டாண்டு போட்டிருக்காங்க. தவறுனா தவறு தானே சார் அது. சார் அந்த வீட்டில் டிகிரி கொடுங்க சார் எனக்கு. இந்த இடத்துல போடுங்க சார். செப்டிக் டேங்க் இந்த இடத்துல போடுங்க சார். வீட்டுக்குள்ளே இடம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பெட்ரூமுக்குள்ளே போடுறாங்க இன்னைக்கு. வேறு வழி இல்லை. இந்த ஒரு காலையில் சார் சொன்னாலும் 20 அடிக்கு 100 அடி இருந்துச்சு. நான் பாம்பு மணினார்ல சார். மேற்கை விட்டு தாண்டி வரோம் சார். நம்ம மேற்கு இங்கே வருது சார். இது எங்கே வருது சார்? வடக்கு நோக்கி ஏறியது. இதுக்கு 2க்கு இடையில சொல்கிறேன் கேட்டுக்கு. இந்த 2க்கு இடையில வந்து 20 அடிக்கு வச்சுக்கோங்க சார். மிடில் வந்து என்ன 10 அடியா? 10 அடி வருதா? அப்போ வந்து இங்கே ஒரு 5 அடி எடுத்துங்க, இன்னொரு 5 அடி எடுத்துங்க. இந்த 10 அடிக்குள்ளே நீங்கள் செப்டிக் டேங்கு கழிவறையெல்லாம் போட்டுக்குங்க. அந்த டிகிரி விட்டு மாறக்கூடாது. அந்த டிகிரி வைஸாக சர்க்கிள் போடும்போது உங்களுக்கு தனியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ ஜென்ரலாக தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதுதான் சார், சில இலக்கியிலே வந்து அமைஞ்சிடும், சில நம்ம தேடி பிடிச்சி தான் போகணும். அதான் சார், நம்ம ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா இயற்கையிலே கொடுத்துரும். இல்லைன்னா நம்ம தேடி பிடிச்சி தான் போய்க்கணும். அப்போ இந்த இடத்துல தானியங்கள் அதிகம் விளையும் போது என்ன ஆகுங்க? எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட முடியுமா? நீங்கள் விற்கணும். இதுக்காக அப்போ எடுத்துகிட்டு போப்பா, நீ 10 மூட்டை எடுத்துகிட்டு போப்பா. நீ வேலை பார்த்தா தோட்டத்துக்கார நீ எடுத்துகிட்டு போ, காவக்காரன் எடுத்துகிட்டு போ, தண்ணி கட்டி எடுத்துகிட்டு போ. இப்படி பிடிச்சி கொடுத்துருவீங்களா? குடைத்தன்மையை கொடுத்துரும், பெருந்தன்மையை கொடுத்துரும். வாயும் சந்திரன் மனசுக்கு போய் வாய் சேரும் பொழுது பெருந்தன்மையை கொடுத்து எடுத்துகிட்டு போயிடும். அப்போ வந்து என்ன ஆகும்? தடைகள் வாராத கொடையை கொடுத்து விட்டோம். அடுத்து இங்கே வந்து என்ன வர்றாருன்னா புதன் ப்ளஸ் சந்திரன் 2 பேரும் சேர்ந்தா என்ன தெரியுங்களா? கூட்டுறவு சிம்பிள் பார்த்துருக்கீங்களா? கைப்படி கூட்டுறவு யோகம், சங்கம யோகம்னு பேர் இருக்கு. பேர் ஜோதிடசாஸ்திரம். ஐயா கரெக்ட் இல்லையா? என்ன புதன் சந்த் சங்கம யோகம் தானே? அப்போ இளம் தம்பதிகள் புதுசாக கல்யாணம் ஆனால் கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துல படுக்க வைங்க. காதலை கொடுக்கக்கூடிய இடங்க. இது தவறி போச்சுன்னா, சரியாக அமையலை அப்படின்னாக்க வீட்டில் இருக்க பறந்துடும். அவனோ பெண்ணோ லவ் மேரேஜ் ஆயிரும். பொண்ணோட கேட்பேன், வீட்டில் யாருங்க லவ் மேரேஜ் பண்ணதுன்னா சொல்லிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடாது. இது சரியாக அமையலைனாக்கா வெளிநாடு போயிடும், உள்நாடு வர முடியாது. வீடு கட்டிகிட்டு இருப்பேன், பேஸ்மெண்ட்டோடு நின்று போயிடும், கோர்ட்டு கேஸ் ஆகி போயிடும், அடிதடி உங்களுக்கு கொலை குத்தம்லாம் வந்துடும். இந்த இடத்துல கெட்டு போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் மால் போடும்போதே வந்துடுவாங்க. பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரன் வந்துடுவேன். பாரு ஏடா என்ன அங்கே ஓடிட்டு இருக்கு அப்படிங்க. இப்போ கரூரில் ஒரு பிரபலியமான நபர் வீடு கட்டி நடந்துருச்சா? ஏன் நடக்கல? இந்த பாதிப்பு. ஐயா கேப்டன் ஒருத்தர் இருந்தார். அவர் 9 வருஷமாச்சு இந்த வீடு ஃபினிஷிங் ஆகலைங்க. அவருக்கு சுவர் வந்து இந்த செங்கல் சுவர் கிடையாதுங்க, காங்கிரீட் சுவர். இதான லாக்கில் போடுவாங்கல்ல, கம்பி கட்டி பழக அடைச்சி உள்ள காங்கிரீட் போட்டிருக்காருங்க. போடலாமா? அதுக்கு சுவாசிக்கிற சக்தி இருக்கா? செங்கலுக்கு சுவாசிக்கிற சக்தி இருக்குது. சுண்ணாம்பு கலவைக்கு சுவாசிக்கிற சக்தி இருக்குது. சிமெண்ட்ன்றது என்ன? அது சுண்ணாம்புனுடைய மறுபடியும் தான் சிமெண்ட் ஆக்கி கொண்டு லேட்டஸ்ட்டாக கொடுக்குறாங்க நமக்கு. அதுக்கு சுவாசிக்கிற சக்தி இருக்குது, ஜிப்சம். அது மாதிரி. அப்போ இந்த இடத்துல வந்து ஆசைகள் நிறைவேறக்கூடிய பகுதி, நல்ல நுகர்ச்சியை கொடுக்கக்கூடிய பகுதி, எல்லாம் சரியாக இருந்துச்சுனாக்க துன்பம் இல்லாத வாழ்வு. கணவன் மனைவி பிரிய மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துட்டு அப்புறம் இங்கே வந்துடணும். அவங்க அங்கேயே இருந்தானாக்க வேறு மாதிரி ஆகி போயிடும், ஓவர் ஆகி போயிடும். அது வேணாம். அளவாக இருந்துட்டு கொஞ்சம் இளமையில் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் இருக்குப்பா. 10 வருஷம் இல்லைங்க, ஒரு குழந்தை குட்டி ஆகி போச்சு மாறி போயிடும் சார். ஒரு வருஷம் இருக்கலாம், அன்பாக இருந்துட்டு அப்புறம் வந்துருப்பான்னு சொல்லி பெரியவங்க, இந்த வீட்டில் இருக்க பெரியவங்க வேறு பகுதிக்கு மாறிக்கிட்டு அவங்க இடத்த மாற்றி கொடுத்துடணும். விருந்தாளி வந்து அந்த இடத்துல தங்க வச்சுட்டானாக்கா சீக்கிரம் போயிடுவாங்க. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க இருந்தாங்க இந்த இடத்துல தங்க வச்சிங்கன்னா பறந்துடும், சீக்கிரம் கல்யாணம் போயிடுவாங்க. ரைட்டு. அதுதான் பிரிக்கிறது. அதே மாதிரி வயசானவங்களுக்கு இந்த இடத்துல படுக்க வைக்கலாம். காசி ராமேஸ்வரன் போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே இருந்தாலும் சிவாராமன் பஜா பண்ணிட்டே இருப்பாங்க. பெண்களுக்கு போய் இந்த இடத்துல தங்க வச்சுங்க. இது ஆண்கள் பகுதி. பெண்களை தங்க வச்சிங்கன்னா இல்லறதுக்கு ஆகாது, ஆசையாக விட்டு போயிடும் அவங்களுக்கு. நிறையா இருக்குது, இவ்வளோ டாபிக் போகலாம். அது வந்து புதன் குபேரன், இது வந்து வடக்கு திசை.
வடக்கு திசைங்க. இது வந்து குபேர எண்ணத்துக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி. புதன் வந்து அவனுக்கு இது அதாவது சௌமிய கிரகம், நல்லா அமைதியாக இருக்கக்கூடியவர். இது சரியாக அமைக்கும் பொழுது தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், சொந்த தொழில் செஞ்சால் சொந்த தொழில், வேலை பார்க்குறீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து எதையாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு. வியாபார விருத்தி, தொழில் விருத்தி எல்லாம் கொடுத்துட்டே வந்து இங்கே தொழில் வாய்ப்பு வரும்போது என்ன ஆகும், காசு பெருகும் உங்களுக்கு. காசு பெருங்கும்போது குபேராட்ட போய் சேர்ந்து இங்கே போய் பெருகி இங்கே போய் சேவிங்ஸ் ஆகிடும், டெபாசிட் ஆகிடும். முடிச்சு சரிங்களா? அப்போ இங்கே வந்து குன்றாத வளமை, குன்றாத வளமை யார் கொடுக்குறாங்க? இந்த திசையிலேருந்து வருதுங்க. அப்போ இங்கே வந்து புதனும் குருவும் சேர்றாங்க. இந்த இடத்துல என்ன புதன் குரு வந்து என்ன இருங்க? புதன் யாருங்க? புதன் எதுக்கு அதிபதி? கல்வி வித்தை. குரு வந்து யாருங்க? ஆசிரியர் சொல்லி கொடுக்குறது, பெருக்கி கொடுக்குறவர். ஒரு புதன் வந்து பார்க்குற இடமும் சரி, இருக்க இடமும் பெருத்து போயிடும் உடம்பு, தெரியுமா உங்களுக்கு? குரு எங்கே இருக்கார் சார் உங்கள் ஜாதகத்தில்? லக்னத்தில் எத்தனை இடம்? 5ல் இருக்காரு. இங்கே பிரச்சனை இருக்கா சார் உங்களுக்கு? பெருசாக இருக்க, வேறு பெருசாக இருக்க, பெருத்து போயிடும் அந்த இடத்துல உரும்பு. இங்கே தலையில் இருந்தால் தலை பெரிய தலையாக இருக்கும் சார். கண்ணு பகுதியில் இருந்தால் கண்ணு பெருசு போயிடும், கழுத்து பெருசு போயிடும், மார்பகத்தில் இருந்தால் மார்பு பெருத்து போயிடும், வயிறில் இருந்தால் தொப்பை விழுந்து. எனக்கு வயிறில் இருக்குது, தொப்பை பெருத்து போச்சு. இங்கே இருந்தால் பிரிஸ்டம் பெருத்து போயிடும். இதெல்லாம் ஐயாவுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில் பெரியவங்களும் இருக்கீங்க. தொடையில் இருந்தானாக்க தொடை பெருத்து போய் இன்சூரன்ஸ் பண்ணுறது கொண்டு போய் விட்டுரும். அப்போ வந்து இதை பெருக்கி கொடுத்துருவாங்க. இது வந்து அஸ்வினி தேவர்களுக்கு உண்டான பகுதி. அப்போ அந்த இடத்துல வந்து அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட புக்கு, இப்போ எங்கள் ஆடிட்டிங் வர்றாங்க, ரேட் விட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் பிரச்சனை வரலாமல் இருக்கணும்னா அந்த ஆடிட்டிங் புக்கில் அந்த இடத்துல வச்சுருங்க. மருந்து மாத்திரை இந்த இடத்துல எடுத்து வச்சு சாப்பிடுங்க. 1 கிராம் போடுற மாத்திரை நாளடைவில் 1/2 கிராம் 1/4 கிராமில் குறைஞ்சி போயிடும். இப்போ இன்சுலின் போட்டுட்ருக்காங்க அப்படின்னாக்க அது குறைஞ்சி நாளடைவில் உங்களுக்கு வந்து அந்த குறைஞ்சி போயிடும். அஸ்வினி தேவர்கள், சரிங்களா? அப்போ வந்து அது என்ன கொடுக்குறாரு? கலையாத கல்வியை கொடுக்குறாங்க. சரஸ்வதி யோகம். குரு புதன் வந்து என்னது? சரஸ்வதி கடாட்சம், நல்ல கல்வி, மருத்துவ வசதி, மருத்துவத்தன்மை வந்து பிரிக்கக்கூடிய இடங்க. அஸ்வினி குமார்கள் அந்த இடத்துக்கு வராருங்க. இப்படி வந்து 16 பேர்களையும் வாங்கினோன்னாக்க, இது என்னுடைய ஆய்வு தான். ஐயா அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னு சொல்கிறார், எனக்கு தெரியாது சத்தியமாக. அந்த புத்தகத்தை 2 பக்கம் கூட படிக்கலைங்க. நான் அந்த புத்தகம் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். நான் இது கூட பிரிக்கலை.